அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு எங்கள் பையன் வந்து ஜப்பானில் இருக்காப்படி. அவருக்கு வந்து ஒரு பார்சல் அனுப்பினோம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது வந்து எங்கள் பையனை அதை வந்து ஓப்பன் பண்ணி அங்கேருந்து வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிவிட்டாப்படி. அதை தான் உங்களுக்கு இதோட ஷேர் பண்ண போகிறோம். இப்போ வந்து எங்கள் மருமக வந்து மாதமாக இருக்காங்க. அதனால் இந்த மாதம் அக்டோபர் 18ஆந்தேதி அங்கேயே வளைகாப்பு போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கு. ஏன்னா அவங்க யாரும் நாங்களும் போக முடியலை, அவங்களும் இங்கே வர முடியலை. இந்த சூழ்நிலையில் என்னதே இருந்தாலும் சரி ஒரு வளைகாப்பு பண்ணணும்ல, அதுக்காக 9ஆவது மாதம் வளைகாப்பு போடுவோம் அப்படின்ட்டு இப்போ 9 மாதம் ஆகுது. அதனால் எங்கள் மருமகளோட அம்மாவும் அவங்க அனுப்ப வேண்டிய ஜாமான்கள்லாம் அனுப்பிட்டாங்க. சரி நாங்களும் அனுப்புவோம் அப்படின்றதுக்காக அது முகூர்த்த புடவை எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அது ஜாக்கெட்டு, கொஞ்சம் வளையல், ஆசைப்பட்ட கொஞ்சம் ஜாமான்கள்லாம் எங்கள் பையனுக்கு ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதெல்லாம் வாங்கி வச்சு இப்போ போகிறதுக்கே ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. ஆனால் நல்லா சேஃப்டியாக போய் அதை அவங்க பிரித்து ஓப்பன் பண்ணி அவங்களே காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள். எங்கள் பொண்ணுக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளைங்க. நாங்கள் அதை வந்து பெரிய மகாலட்சுமி, சின்ன மகாலட்சுமி அப்படின்னு நாங்கள் கூப்பிடுவோம். எங்கள் பெண் குழந்தைகளை வந்து நாங்கள் மகாலட்சுமி மாதிரி பாவிச்சுதான் நாங்கள் வந்து ரொம்ப ஆசையாக வந்து அந்த பிள்ளைகளை பார்த்துட்ருக்கோம். அது பொம்பளை பிள்ளைகளை பார்த்து பார்த்து எங்கள் பையனுக்கும் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கும் பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு ஆசையோடு இருக்காப்படி. அது கர்ப்பத்தில் இருக்கும்போதே அதுக்கு ஒரு பேர் வச்சு சுக்மி சா அப்படின்னு சொல்லி செல்லம்மா கூப்பிடுவாப்படி. சுக்மி சான்னு சொல்லி தான் வந்து குழந்தையோட பேசுவாப்படி. அதனால் அந்த வீடியோவில் சுக்மி சா அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்படி. அது யாரும் என்னமுன்னு நினச்சிக்கிறாதீங்க. அது வந்து வயிற்றில் இருக்க குழந்தை தான். அது பெண் குழந்தை வேணும், நம்மளுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பேரை அவராக வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சான்னு சொன்னால் ஜப்பானில் வந்து ஒரு மரியாதைன்னு சொல்லி ஒருத்தவங்களை அவங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து பேரை சொல்லி சான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்லுவாங்க. அது மாதிரி சுக்மி சான் அப்படின்னு வச்சுருக்காப்படி. அதனால் வந்து 2 பேரும் என்ன குழந்தை பிறந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் வந்து எங்கள் பையனுக்கு வந்து எங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கணுந்தே ஆசையாக இருக்குது. எங்கள் ஆசை நிறைவேறணும். நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.今サインいらないんで。はい。はい、ありがとうございます。ありがとうございます。どうも。ഇംഗ്ലീഷ് അടിച്ചിട്ടോ. ஃபைனலாக கொரியர் வந்துருச்சு மம்மி. நைனா அம்மா தேங்க்யூ. 14ஆந்தேதி அனுப்புனீங்க போன மாதம். கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் ஆச்சு. இப்போ எப்போனா வரும்னு காலையிலேருந்து நினச்சிட்டே இருந்தோம். 3 மணிக்கு வரும்னு எதிர்பார்த்தோம். ஒரு 12:30க்கே கொண்டு வந்துட்டாங்க. ஓப்பன் பண்ண போகிறோம். என்னென்ன உள்ளே இருக்குன்ட்டு எக்ஸைட்டாக இருக்குது, பார்க்கலாம். ஸோ பார்சலை ஃபைனலாக ஒய்ஃப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 1 2 3 டடான். நல்ல வேலை, எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நல்ல கண்டிஷன்லேயே வந்திருக்கு. டட்டடான். மினி இட்லி தட்டு. சூப்பர். ஒய்ஃப் கேட்டுகிட்டே இருந்தது. தேங்க்யூ மம்மி. நெக்ஸ்ட்டு இது என்னது? ஐட்டம் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தோம்னா டைம் ஆயிரும். ராஜபாளையம் தட்டை அடையார் ஆனந்தபவன். நான் மதுரையில் போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார். ஒரு 3 வகையான தட்டை அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. 1 முதல்லையே இருக்குது. ஓகே, சேஃப்டி கவர்ஸ்.
டடான் டடான். சுகுமி சானுக்கு வந்துட்டு துடைக்கிறதுக்கு குற்றாலம் டவல் கேட்டிருந்தேன். ஒயிட் கலர், கொஞ்சம் லைட்டாக அரசியல்வாதி துண்டு மாதிரி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இது இந்த பிங்க் கவர் எல்லாமே வந்துட்டு தட்டை முறுக்கு அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் நினைக்கிறேன். எடுத்து வச்சிருக்கேன் தனியாக. இன்னைக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுக்கு காரணம் இந்த தட்டை முறுக்கும் ஒரு ரீசன் தான். இது வடகம் மாதிரி இருக்கு. ஓகே, வடகம். இது வந்து நம்ம பேபி ஷவருக்கு வந்து இங்கே நேச்சுரல் பூ கிடைக்காதனால ஆர்டிஃபிஷியலாக செவ்வந்தி பூவா இது பேர் கொஞ்சம் தெரியல. ஓகே, நல்லா தான் இருக்குது, டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வளையல் வளகாப்புக்கு. ஓகே, அப்புறமேல் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் நல்ல கண்டிஷனில் வந்திருக்கு. இது ரெண்டுமே வளையல் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் நகம் இல்லாதனால ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்குது. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஐட்டமாக இருக்கே. மஞ்சப்பையெல்லாம் போட்டு 32ஆம் ஆண்டு சாமி கும்பிடு விழா மஞ்சப்பை. என்ன அது? ஓகே, சில்லி சிக்கன் 65. பீட்டர் அண்ணா கேட்டிருந்தாரு இந்த சில்லி சிக்கன் பவுடரு. ஓகே, அவங்களுக்கு கொடுத்துடலாம். சில்லி சிக்கன் பவுடர் சாமி மஞ்சப்பைக்குள்ள. இது எல்லாமே வடகம்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஒய்ஃப் விரும்பி கேட்டுட்டு இருந்த கிசான் ஜாம் வந்தாச்சு. பிரெட் ரெடியாக வாங்கி வச்சாச்சு. அடுத்து சுகுமி சானுக்கு ஜான்சன் அண்ட் பேபி பவுடர். ஸோ இங்கே ஜான்சன் அண்ட் பேபி பவுடர் கிடைக்கிறது இல்லை. ஜப்பானில் லோஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அம்மாட்ட சொல்லி கொடுக்க சொன்னேன். இது ஏதோ நாமக்கட்டி அந்த மாதிரி இருக்கும் போல். கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்குது. வாவ், தட்டுவதை இது முறுக்கு, முள்ளு முறுக்கு, அப்புறமா மினி தேன்குழல் முறுக்கு எல்லாமே. தட்டுவடை முறுக்கு எல்லாத்துலேயும் ஒரு கிலோ கொடுக்குறேன்னு சொன்னார் நைனா. அதனால் ஸ்நாக்ஸு தேவைக்கு அதிகமாகவே வந்துருச்சு. டடான் டடான் கடலை மிட்டாய் என்னோட ஃபேவரட். பரவாயில்ல, டப்பாலாம் போட்டு சின்ன வயசில் வெறும் பாலித்தீன் கவரில் வச்சுருப்பாங்க. இங்கே கொஞ்சம் கலர் கலர் அப்பளம்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. சாம்பார் வச்சா சூப்பராக சைட் டிஷ் ஆகிடும். அப்பா, ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் பாப்பா ட்ரெஸ். ஓகே, இது வந்து வளகாப்புக்கு திவ்யா கட்டுறதுக்கு சாரி, கல்யாண புடவை. இது வந்து ஃபுல்லாக சுகுமி சானுக்கு. இப்போவே ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் நாப்கின், க்ளவுஸ். இந்த கலர் சூப்பராக இருக்கலாமோ. நிறைய டவல்ஸு, இந்த பிறந்தவனும் போடுறதுக்கான ட்ரெஸ் பாருங்கள் எவ்வளோ அனுப்பியிருக்காங்க பாருங்கள். ஒரு டசன் இருக்கும் போல். இது வரும் ஒரு 3 மாதத்துக்கு. ஓகே, அடுத்து இதுவும் வளையல் தான் நினைக்கிறேன். கண்ணாடி சவுண்ட் கேட்குதே. வளையல் இல்லாமல் வேறு எதுவும். ஓ, குத்து விளக்கு. ஓகே ஓகே, குத்து விளக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் போல். சரி சரி, வளகாப்புக்காக இங்கே கிடைக்கலன்ட்டு வாங்கினது. சைஸ் ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு 1/2 அடி இருக்கும். இது வந்து பாப்பாவோட பெட்டில் கீழே விரிக்கிறதுக்காக பெருசாக இருக்குது. பரவாயில்ல. இது என்ன ரவையா? ஏதோ ஆமாம், வறுத்த ரவை. இது திவ்யா கேட்டுட்டு இருந்த டாபர் ரெட்டு பேஸ்ட்டு. சுகுமி சானுக்கு சோப்பு டப்பா.
மாவத்தல். ஓகே, ஓகே, எல்லாமே வத்தல் தான். அடுத்து சுண்டல், பாஸ்பயிறு, மொச்சை, ஒயிட் சுண்டல், எல்லா வகையானதும் இருக்குது. அரை கிலோ வாங்கியிருக்காங்க போல். சூப்பர். இது பில்லும் சேர்ந்து வந்திருக்கு. 15 கிலோ 100 கிராம் இருக்கும் போல். எல்லாம் வெயிட் போட்டு பார்த்துருக்காங்க. ஓகே, நத்தத்துலேருந்து அனுப்புனதுனால இந்த டைம் 15 கிலோ அலோவ் பண்ணாங்க. மற்ற ஏரியாவில் இன்னும் 10 கேஜியில் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் சூப்பராக இருக்கே. இது பாப்பாவோட பெட்டில் விரிக்கிறதுக்கு. பரவாயில்ல, டக்குன்னு எல்லாத்தையும் பிரித்து பார்த்தாச்சு. ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. இன்னும் ஒன்றொன்றையும் பார்த்து ரசித்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். இந்த பாக்ஸை டிஸ்போஸ் பண்ணுறது தான் பெரியதில்லை. தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ டேடி. சுகுனிச்சான்னு சொல்லிட்டு இருந்தது எங்கள் பாப்பா. இன்னும் பிறக்க போகுது. நவம்பர் 10th டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ பாப்பாவுக்கு பெரிய வேணுங்கிற ஐட்டம்ஸ்லாம் தாத்தா பாட்டிகிட்ட இருந்து வந்துருச்சு. சுகுனிச்சானுக்கு பதிலாக தேங்க்யூ அவ்வா தாத்தா. ஓகே, ஃபைன். கொரியர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஐட்டம்ஸ்லாம் ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஐட்டம் வரியா. ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இங்கே தட்டுவடை, 3 வகையான தட்டுவடை, ஈச் 1 kg. முறுக்கும் ஒரு 2 வெரைட்டி 1 kg. அப்புறமா இந்த சைடு ஃபுல்லாக வளகாப்புக்கு தேவையான ஐட்டம்ஸு, வளையல், குத்துவிளக்கு, சாரீ செட்டு. சுகுமிச்சானுக்கு வளையல் பிறந்ததுக்கப்புறம் இது வந்து வர்ற இங்கே எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் சமையல் ஐட்டம்லாம். வத்தல் இந்த டைம் வெரைட்டிஸ் அதிகமாக வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மினி இட்லி தட்டு. எனக்கு இந்த பருப்பு வகைங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும், இந்த குழம்புலாம். ஸோ டின்னருக்கு இது செஞ்சு சப்பாத்தி கட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம் சுகுமிச்சானுக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இது பிறந்தோடனேயுமே போடுற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக காட்டன் க்ளோத்தில், இது நம்ம பெட்டு கீழே யூஸ் பண்ணுறது, டவலு, நாப்கின்ஸு, க்ளவுஸ், கொஞ்சம் ஒரு 3 வெரைட்டியை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஓவராலாக வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். என்ன சொல்கிறது, ஊருக்கு போன ஒரு ஃபீல் அப்படியே வந்துடுச்சு இந்த ஐட்டங்கள்லாம் கூட பார்த்தோன்னே. கிசான் ஜாம், கல்லம் நிறையா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது சாப்பிட்லாம். எப்படியும் ஒரு 2 weeks 3 weeks வரும் போல். தேங்க்யூ அம்மா. நைனா தான் நிறைய அலைஞ்சு பேக்கிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், ஒரு பாக்கெட்டு கூட வந்துட்டு எதுவுமே டேமேஜ் ஆகலை, நீட்டாக வந்திருக்கு. இதுவரையும் இவ்வளோ நீட்டாக வந்ததே கிடையாது கொரியரு. இந்த டைம் வந்து கஸ்டம்ஸுமே வந்து அவங்க லிபரலாக இருந்ததுனால எதையுமே வந்து கொலாப்ஸ் பண்ணாமல் எப்படி வச்சு அனுப்பிச்சாங்களோ சேம் கண்டிஷனில் வந்துடுச்சு. ஆச்சரியமாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குது.